மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாடு எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா பார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் கலக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை பேப்ளேட்ல மிஸ்ட் மவுண்டன் டெம்பிள்ல டைனமிஸ் ஜிங்காவுக்கு மத்தவங்களுக்கும் ஸ்டார் பிராக்மெண்ட்ஸ் பத்தியும் அதே நேரத்துல லெஜெண்டரி பிளேடர்ஸ் பத்தின ஹிஸ்டரியவும் சொன்னாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்டார் பிராக்மெண்ட் பூமிக்கு வந்தத பத்தியும் அது கூடவே வந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிங் ஹேடிஸ் எடுத்துக்கிட்டத பத்தியும் அது அவர் சொந்த தேவைக்காக பயன்படுத்தின கதையையும் இவங்க கிட்ட சொன்னாரு. அவருடைய பேரு நெமிசிஸ். அதோட நெகட்டிவ் எனர்ஜி வச்சு இந்த பூமிக்கு நிறைய சேதங்களை உருவாக்கிச்சு. ஆனா ஹேடிஸால அதை அடக்க முடியாம அழிவோட கடவுளை அது உருவாக்கி சேதத்தை ஏற்படுத்திச்சு. ஜூஸ்ங்கிற தைரியமான கிங் 5 வீரர்களை சேர்த்தாரு. அவங்க மேல ஸ்டார் பிராக்மெண்டோட பவர் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஹேடஸை நெமிசிஸ் வீழ்த்தினாங்க. அத பூமிக்கு அடியில அடைச்சு வச்சாங்க. ஆனா நெமிசிஸ் தான் திரும்பவும் வந்து அழிவை ஏற்படுத்துவன்னு சபதம் எடுத்துட்டு போனா. டைனமிஸ் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் 2வது ஸ்டார் பிராக்மெண்ட் வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம புது ஸ்டார் பிராக்மெண்ட் பீசஸ் இருக்கிற லெஜெண்டரி பிளேடர்ல மட்டும் தான் நெமிசிஸை தாக்க முடியும்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை ஜிகாவும் மத்தவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே கெட்ட எண்ணம் கொண்ட ஜொகானஸும் மத்தவங்களும் வந்து சேர்ந்துறாங்க. அத்தோட அவங்க இங்க இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய படைய கைதியா வந்துட சொல்றாங்க. நான் சொல்றத கேட்டு நல்ல பிள்ளைங்களா அடம் பிடிக்காம எங்க கூட வந்துருங்க. நான் முன்னோர்களோட வாக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். அழிவோட கடவுளை திரும்ப கொண்டு வர எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிவோட கடவுளே நான் மறுபடியும் வருவேன்னு சொன்னாரு. அப்ப நெமசிஸை திரும்ப கொண்டு வர்றது உங்க முன்னோர்கள் சொன்ன வாக்கு தானே? இந்த விஷயத்தை முடிவு பண்றது நெமசிஸோ இல்ல நானோ இல்ல உன்ன மாதிரி சாதாரணமான ஆட்களோ கிடையாது. நெமசிஸை திரும்ப கொண்டு வரணுமா வேண்டாமான்னு ஸ்டார் ஃப்ராக்மெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்த 4 சீசன்ஸோட லெஜெண்டரி பிளேடர்ஸ் தான் முடிவெடுக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. லெஜெண்டரி பிளேடர்ஸ் நான் சொன்னீங்க. நீங்க ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் அப்புறம் வின்டர் தானே 4 சீசன் சொன்னீங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ கெட்ட எண்ணம் கொண்ட உனக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றியா? இங்க புது ஒளி வரும். அந்த ஒளி தான் இந்த பூமியோட பவர் யாருக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணும். இந்த 4 சீசனோட ஒளி தான் இந்த உலகத்தோட வருங்காலத்தை தீர்மானிக்கும். இது பல வருஷம் முன்னாடி நடந்துச்சு. சோலார் சிஸ்டம் பவர் கொண்ட 5 பிளேடர்ஸ் கயாவோட பவரை வச்சு நெமசிஸை தோக்கடிச்சாங்க. ஆனா அந்த பேட்டில் ஏற்படுத்தின பிரச்சனைகள் இன்னமும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீய சக்தியான நான் இந்த பூமிக்கு கண்டிப்பா திரும்ப வருவேன். அந்த நேரம் வரும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அழிவு நடக்கும். அப்போ ஏற்பட்ட அழிவு திரும்ப ஏற்பட நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த முன்னோர்களுக்கு பூமியோட எதிர்காலத்தை காப்பாத்துற கடமை இருந்துச்சு. அதனால நெமசிஸ் திரும்ப வர நேரத்துல பூமியை காப்பாத்துறதுக்காக கிங் ஜியூஸ் கயாவோட பவரை 4 பாகமா பிரிச்சாங்க. அந்த பவரை எதிர்காலத்துல வர மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் எதிர்காலத்தை காப்பாத்துறதுக்காக பவரை கொடுத்தாரு. அதனால தான் சொல்றேன், நெமசிஸ் திரும்ப வர நேரத்துல ஒரு புது ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் கண்டிப்பா வரும். 4 சீசன் வீரர்களோட பேக்கு அது பவரை கொடுக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே அது இப்போ நடந்துருச்சு. அந்த 4 சீசனுமா? பல வருஷம் கடந்ததும் இந்த 4 சீசனோட கான்ஸ்டலேஷனோட பேரு வச்சிருக்கிற பே வந்துச்சு. அப்ப இந்த வழியாதான் என்னோட பெகசிஸ் உருவாச்சா? அப்ப பெகசிஸ் உருவானதுக்கான காரணம் பெகசிஸ் ஆட்டோ கான்ஸ்டலேஷன் தான். கியோயோவோட லியோன் கூட லியோன் கான்ஸ்டலேஷன் ஸ்ப்ரிங் கான்ஸ்டலேஷன். என்ன? அதே மாதிரி மிஸ்டர் ரயுகாவோட எல் டிராகோ டிஸ்ட்ராக்டர் சம்மர் கான்ஸ்டலேஷனான டிராகோல இருந்து வந்திருக்கு. ஜிங்காவும் மத்த பிளேடர்ஸும் தான் மத்த 4 சீசன்ஸோட லெஜெண்டரி பிளேடர்ஸ். புது ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. உனக்கு கண்டிப்பா தெரியுமா? அதனால வருங்காலத்தை நாம தான் பாதுகாக்கணும். யார்கிட்டலாம் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட்டோட பீசஸ் இருக்கோ அவங்களுக்கு கடமையும் இருக்கு.
சோலார் சிஸ்டமோட பவர்ஸ் வச்சிருக்கிற லெஜெண்டரி பிளேடர்ஸ் நெமசிஸ் திரும்ப வரும்போது அழிவோட கடவுள் உலகத்துக்கு வர அழிவை தடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறது தான் அவங்களோட கடமை. அது மட்டும் இல்லாம அவங்க வாழும்போது அவங்களோட ஃபியூச்சரை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இந்த 4 சீசனோட பவர் வச்சிருக்கிற லெஜெண்டரி பிளேடர்ஸ் செய்ய வேண்டிய கடமையே இதுதான். வருங்காலத்தையே தீர்மானிக்கணும்னா சொல்றீங்க? எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவங்க மனசுல இந்த உலகத்துக்கு ஏற்பட போற அழிவை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சா அவங்க கூட சேர்ந்து அந்த அழிவை தடுக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஒருவேளை அவங்க அழிவோட கடவுள் திரும்ப வரணும்னு நினைச்சா முன்னோர்களோட வழிகாட்டியா நானும் அதை தான் செய்வேன். மிஸ்டர் ஜிங்கா அப்புறம் மத்தவங்களோட மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும். எனக்கு இப்ப புரியுது. ஜிங்கா பெகசஸோட டைனமிஸ் பேட்டில் பண்ணதுக்கு காரணமே அவங்க நல்ல எண்ணத்தை தெரிஞ்சுக்கதான். அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க அழிவோட கடவுள் வர்றதை தடுக்கணும்னு மட்டும்தானே நினைக்கிறோம். உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மூளை இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரிதானே கியோயா? சாட்டன் பே ஆன குரோனோஸ் உன்கிட்ட வந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஒரு லெஜெண்டரி பிளேடரா உன்னோட கடமையை நீ முடிவு பண்ணணும். ஏன்னா சோலார் சிஸ்டமோட ஒரு பே உன்கிட்ட இருக்கு. நீ சொல்ற ஏதோ ஒரு கட்டுக்கதைக்காக பெய்லிங் ஃபிஸ்டோட கடமையை நான் தூக்கி எறியணும்னு சொல்ல வரியா என்ன? அகோமா, நாங்க நம்புறது எல்லாமே எங்களுடைய பவரை மட்டும்தான். எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் ஒரே ஆசைதான். பெய்லிங் ஃபிஸ்ட நாங்க திரும்ப கொண்டு வருவோம். நீ உன் கண்ணை திறந்து பார்க்கணும் வாரியர் சாட்டன். உன்னோட சொந்த ஆசைகளை செஞ்சுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு பவர் வரல. அது உன்னோட டெஸ்டினி கிடையாது. தயவு செஞ்சு நீங்க பேசுறத நிறுத்துங்க. நீங்க உளறதை என்னால கேட்க முடியல. நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட சண்டை போட்டு தான் இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போறோம். முயற்சி பண்ணி பாரு. அவங்கள தாக்கு ஹேடிஸ் கிரவுன். அப்ப சரி. பெகசஸ், வா அனுபியஸ். டார்க் புல். ரூஷியஸ், போகலாம் ஸ்கார்பியோ. அங்க பாருங்க. அவங்க கதையை முடிச்சுடு. டார்க் புல். ரூஷியஸ், உன்னோட வேலையை காட்டு ஸ்கார்பியோ. ஜாக்கிரதையா பேட்டில் பண்ணுங்க. பரவாயில்லையே. அப்ப நீதான் என் கூட மோத போறியா? இந்த முறை என்ன தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா? கோ குரோனோஸ். என்ன பத்தி இன்னும் உனக்கு புரியல. சாலிட் அயர்ன் பால். கியோயா, சிக்கனா இருக்கும் போது அங்க பார்வை. இப்ப இத பாரு. லேக்ஸ். உன்னை விட மாட்டேன் அனுபியஸ். நேரத்தை வீணடிக்காத. உன்னோட தாக்குதல் என்னோட லிங்க்ஸை தடுத்து நிறுத்திடும் நினைக்கிறியா என்ன? உன் தாக்குதல் வீணாயிடுச்சக்கண்ணா. இப்ப நான் சொல்ற மாதிரி தோத்துக்கு கிளம்பிடு, சரியா? இப்படி தாக்குறதுல பிரயோஜனம் இல்லை. அவன மாதிரி அவன் பேயும் உறுதியா இருக்கு. என்னோட லியோனை இந்த மாதிரி அட்டாக்லாம் ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். மனசுல நல்ல எண்ணங்களை வச்சிருக்கிற பிளேடர் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருப்பான். இருந்தாலும் தைரியம் இல்லாத உங்ககிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். நீ என்ன சொன்ன? என்ன எதுக்கு உங்ககிட்ட தைரியம் இல்லைன்னு சொல்ல வர? நீ ஜிங்காவோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு தானே சொல்ல வர? ஆனா கடைசியா நீ வாய் மட்டும் தான் பேசுற. எனக்கு தெரிஞ்சு நீ அவங்கிட்ட இருந்து தப்பிக்க என் கூட மோதி நேரத்தை வீணடிக்கிறேன்னு சொல்ல வர. என்ன பத்தி எதுவும் தெரியாம தேவையில்லாம பேசுற வேலை என்னைக்கு வச்சுக்காத. நான் என்னைக்கு யார பார்த்து பயந்தது இல்ல. அதோட நான் ஜிங்காவை தோக்கடிச்சே தீருவேன். இதுக்கு மேலையும் நான் உன் கூட விளையாட போறது இல்ல. அகுமா, நீ அவங்கள கண்டுக்காத. இந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் கதையை நீ பாத்துக்க. என்ன எவ்வளவு தைரியம் இருந்தாங்க அப்படி சொல்லுவ? இப்பவே திரும்பி வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கியோயா. ஜாக்கிரதையா இரு நான் சொன்ன. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? தாக்குலியோ.
அவ்வளவுதான். நல்லா வேலை செஞ்ச கியோயா நண்பா. கதையை முடிக்கிறேன். கியோயாவோட லைன் கேல் ஃபோர்ஸ் வால தாண்டி வந்துட்டோம். என்ன இதெல்லாம்? உன்னுடைய பவரை நான் அதிகமா எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளு. உன்னால இந்த காட்டுல தனியா தாக்கு பிடிக்க முடியாது. உன்னோட வால் இவ்வளவு வீக்கா இருந்தா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதையும் பார்த்திடலாம். கியோயா நண்பா, கியோயா அவன் அட்டாக்ல பவரே இல்ல. எதனால அவனுடைய கவனம் இப்படி சதுருது? பொறுமையா இரு கியோயா. உன்னை இப்ப கேட்டனா? இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. உங்க எல்லாரையும் பறக்க விடுறேன். லியோன்! வாவ் கியோயா, தயவு செஞ்சு அவன் தன்னோட ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்ண போறான்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல ஸ்பெஷல் மூவ பயன்படுத்தினா அது எல்லாரையுமே தாக்கிடும். அதனால என்ன? நீ என்னோட எதிரியா இல்ல நண்பனாங்கிற கவலை எனக்கு இல்ல. நான் ஒரு காட்டுல இருக்கிற சிங்கம் மாதிரி. என்னோட வேலையே எனக்கு எதிர எது வந்தாலும் உரு தெரியாம அழிக்கிறது தான். இந்த டெம்பிள் இடிய போகுது. இவனை புரிஞ்சுக்கவே முடியல. அத நிறுத்து கியோயா. கண்டிப்பா முடியாது. ஸ்பெஷல் மூவ், கிங் லயன் கிரஷிங் ஃபேன். உங்க எல்லாரையும் இப்ப நான் பறக்க விட போறேன். சொல்றது புரியுதா? கியோயா, இதுக்கு வேற வழியே இல்ல. பெகாசஸ், ஜிங்கா, நீ எதுக்கு வர? ஓகே ஹரூஷியஸ், மிஸ்டேக் ஜோன். என்ன? என்ன தைரியம் இருந்தா என் வழியில வருவ ஜிங்கா. இந்த இடத்துலயே இப்பவே நீயா நான் பாத்துறலாம். என்ன சொல்ற? நீ என்ன பேசிட்டு இருக்க கியோயா? தயவு செஞ்சு அமைதியாயிரு. ஜிங்கா, அதுக்குள்ள நீ என்ன பத்தி மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. நான் இத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் யாரு கூட ஒன்னா சேர மாட்டேன். நான் உன் கூட வந்ததுக்கான காரணமே ஸ்டார் பிராக்மெண்டோட பவரை எடுத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்கு தான். கடைசியா உன்னையும் நான் தோக்கடிப்பேன். உன்னை விட சிறந்த பிளேடர்னு நான் காட்டுவேன். கியோயா, நண்பா கியோயா, ஆனா எங்களை தோக்கடிக்க தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் நீ எப்படி இப்படி சொல்ற? அவங்க சரியா சொல்றாங்க கியோயா. நீ கேளு. இங்க பாரு, உனக்கு என் கூட பேட்டில் பண்றது ஆசைனா நான் கண்டிப்பா பண்ணுவேன். எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். உன் கூட எப்ப போட்டி போடுறதுக்கும் நான் தயாரா இருப்பேன். ஆனா ஒரு விஷயம், இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டா என்ன நடக்கும்னு நீ யோசியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நெமெசிஸ் அப்புறம் அழிவோட கடவுள் வரதை தடுத்துட்டு நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் சண்டை போட்டா ஒன்னும் குறைஞ்சு போயிடாதுன்னு நான் சொல்றேன் கியோயா. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம ஒன்னாதான் இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா அப்பதான் நெமெசிஸ் வரதை நம்மளால தடுக்க முடியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. நாம ஒன்னா சேர்ந்தா இப்ப என்ன? எங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க என்ன செய்யணுமோ அதை தனியா செய்யுங்க. கியோயா, கியோயா நண்பா, தயவு செஞ்சு இங்க போயிடாத. என் பின்னாடி வராத. நண்பா கியோயா, கியோயா போகாத. இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒண்ணு புரியுது, அவன் உங்களை விட்டு போயிட்டான்ல. ஹே ஜொஹானஸ், அவன் அப்படி விலகி போறத நீ விட போறியா என்ன? இப்படி பொறுமை இல்லாம பேசாதீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண பேட்டிலே போதும்னு நினைக்கிறேன். பண்ண பேட்டில் போதுமா? நம்மளோட எதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த நிலைமையில அவங்க கிட்டயா போட்டி போடுறது? வாங்க கிளம்பலாம். யோஹானஸ், வேற வழி இல்ல, வாங்க. ஏய் கொஞ்சம் இருங்க. எதுக்காக இப்படி ஓடி போறீங்க? சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன் குழந்தை பசங்க.
மிஸ்டர் ஜிங்கா, மிஸ்டர் ஜிங்கா, கியோயா கியோயா நண்பா, எதுக்காக விட்டுட்டு போனேன்? எதுக்காக விட்டுட்டு போனேன்? அவன் ரொம்ப பாவம். மோசமான காத்து வானத்துல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களை மன்னிச்சிருங்க டைனாமிஸ். எங்க எல்லாருக்கும் நீங்க அவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லியும் இந்த டெம்பிள் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, கியோயோட பிரச்சனை தான் என்ன? இந்த மாதிரி ஒரு நேரத்துல இப்படி பண்றான். கியோயா நண்பா, கியோயாவுக்கு ஜிங்காவை தோக்கடிக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருந்திருக்கு. அவன் ஏன் எப்பவும் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான்னு இப்பதான் எனக்கு புரியுது. உண்மையாவா? எல்லாமே சரியாயிடும். சரியான நேரம் வரும்போது அவ கண்டிப்பா நமக்கு உதவி செய்வான். இப்போ நம்ம நேரத்தை வீணாக்காம மத்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் ஒண்ணு சேர்க்கிற வழியை பார்க்கலாம். சரியா சொன்னீங்க. நாம மிஸ்டர் டைனாமிஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப அந்த லெஜெண்டரி பிளேடர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம இறங்கி வேலை செஞ்சா மட்டும் போதும். முதல் விஷயம் என்னன்னா, இந்த பூமியை சுத்தி 10 ஸ்டார் பிராக்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு கெட்டவங்க கையில இருக்கு. அதுல ஒண்ணு அகுமாவோட சாட்டன் பிளேடான செட் குரோமோஸ்ல இருக்கு. என்னோட சொந்த ஜூபிட்டர் பேல ஒன்னு இருக்கு, அதுதான் ஜேட் ஜூபிட்டர். இன்னும் ஒண்ணு என்னோட மெர்க்குரி பேல இருக்கு, அதுதான் என்னோட மெர்க்குரி அனூபியஸ். அண்ட் இன்னொன்னு கிங்கோட மார்ஸ் பேல இருக்கு, அதுதான் வேரியாரிஸ் டிடி. இந்த 4 சீசன் லெஜெண்டரி பிளேடர்ஸ்ல என்னோட பேவும் ஒண்ணுதான். அது ஆட்டம் கான்ஸ்டலேஷன் பே, காஸ்மிக் பெகசஸ். ஸ்ப்ரிங் கான்ஸ்டலேஷன் பே இருக்கிறது கியோயாவோட பேயான லியோன்ல. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம், ரைகா கிட்ட சம்மர் கான்ஸ்டலேஷன் பே இருக்கு, அதோட பேரு தான் எல் டிராகோ டிஸ்ட்ராக்டர். அவன் கியோயாவை விட ரொம்ப மோசமானவன். அப்படி பார்த்தா அந்த வீனஸ் பேயான கெட்ஸல் கோட்டல் வச்சிருக்கிறவன் தான் கடைசி லெஜெண்டரி பிளேடரா இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. நாம கண்டுபிடிக்க வேண்டியது மீதி இருக்கிற ஒரு லெஜெண்டரி பிளேடரை. அவங்க கிட்ட தான் வின்டர் கான்ஸ்டலேஷன் பே இருக்கும். என்ன வின்டர் கான்ஸ்டலேஷன் பேவா? நான் கண்டிப்பா அவங்கள ஒருத்தன் கிடையாது. நான் தான் என் நேரத்தை வீணடிச்சிட்டேன். இத்தனை வருஷம் நான் ட்ரெஷர் ஹண்டரா இருந்தும் இந்த புதையல் எனக்கு கிடைக்காதுன்னு ஏன் எனக்கு தெரியாம போச்சு? ரியூட்டோ, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் லெஜெண்டரி பிளேடர். நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, அடுத்த நொடியே வந்து நிப்பேன். ரொம்ப நன்றி ரியூட்டோ. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு கண்டிப்பா உனக்கு நான் நன்றி சொல்லுவேன். நம்ம அடுத்த வேளையை நம்மளோட கென்சல் கோட்டல் பேவை தேடலாம். இல்லனா நாம வின்டர் கான்ஸ்டலேஷன் பேவை கூட தேட ஆரம்பிக்கலாம். கென்சல் கோட்டலும் வின்ஸ்டர் கான்ஸ்டலேஷன் பேவுமா? வின்டர் கான்ஸ்டலேஷனா ஜெமுனை, அதுக்கப்புறம் கேனஸ் மேஜர் இருக்கும். அப்போ கேஷர் வாய்ப்பே இல்ல. மிச்சம் இருக்கிறது டோரஸா இருக்குமோ? அப்படியா சொல்ற? இருக்கலாம்ல. என்னோட டார்க் புல் கான்ஸ்டலேஷன் டாரஸ் வின்டருக்கு சேர்ந்தது தானே. ஒருவேளை நானும் அந்த லெஜெண்டரி நாசமா போச்சு. என்ன 4 சீசன் லெஜெண்டரி பிளேடர்ஸா? சரியா சொன்னீங்க. மிச்சம் இருக்கிறது 2 டைப் ஆஃப் லெஜெண்டரி பிளேடர்ஸ் மட்டும்தான். ஆமா, இந்த ஸ்டார் பிராக்மெண்ட்டுக்கு வச்சிருக்கிற பேரு ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், அப்புறம் வின்டர். மிஸ்டர் ஜிங்காவோட பெகசஸ் தான் அந்த ஆட்டம் 1, மிஸ்டர் கியோயோவோட லியோ தான் ஸ்ப்ரிங் 1, ரயுகாவோட எல் டிராகோ தான் சம்மர் 1. மிச்சம் இருக்கிற ஒன்னு தான் அந்த வின்டர் கான்ஸ்டலேஷன் பே. மாசமுனோட பிளட் ஸ்ட்ரைக்கர் யூனிகார்ன் கான்ஸ்டலேஷனோட மோனோசெரஸ் தானா, அது வின்டர் கான்ஸ்டலேஷன். என்னோட முள்ளு அதேதான். எனக்கு இப்ப புரியுது. மேசமுனையோட ஸ்ட்ரைக்கர்ல ஸ்டார் பிராக்மெண்டோட பவர் இருக்கலாம். அப்படி இருந்தா அவனும் ஒரு லெஜெண்டரி பிளேடர். அப்ப மேசிமோனி உங்கள மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேடரா தான் இருக்கணும். அவன் இன்னும் அவேக்கன் ஆகல, சரியா? அவனுக்கு இந்த விஷயத்தை இப்பவே தெரியப்படுத்துறோம். மேசமோனே உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்ல வேலை. இதுவரைக்கும் நீங்க எல்லாருமே தேடுதல் வேலையை நல்லா செஞ்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா வர்க் பண்ணிருக்கீங்க. என்னோட பே ஒரு சம்மர் கான்ஸ்டலேஷன் அகீலா. ரயுகா கிட்ட இருக்கிற சம்மர் கான்ஸ்டலேஷன் பேல ஆல்ரெடி அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் இருக்கு. அப்போ நான் ஹேய் சுபாசா, சொல்றது கேளு. மேசமோனேக்கு உண்மையை தெரிய வைக்கிறதுக்கு அவனை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணணும். அதனால நம்ம பேஸ்டர் ஐலாண்ட்ல நடக்கிற போட்டியில கலந்துக்கலாம். நீயும் எங்க கூட அங்க வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். யாரு? நானா? பவர்ஃபுல் பிளேடர்ஸ் எங்க கூட இருக்கிறது எங்களுக்கும் நல்லது தானே? ஆமா, சரி, நான் வர முயற்சி பண்றேன். அப்ப சரி, உன்னை போட்டியில சந்திக்கிறேன். ஒரு நிமிஷம் கெண்டா, அவன் எப்படி இருக்கான்? கேண்டா? அவன் எனக்கு நல்லா தெரியும். பயங்கரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
ஆனா சந்தோஷமா இருக்கானா? நீ என்ன சொல்ல வர ஜிங்கா? கென்டா உங்க கூட தான் இருக்கான்னு நினைச்சோம். ஸ்பிரிட்ல இருக்கான். கென்டா அங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். உங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லி சொன்னான். சுபாசா, அப்ப சந்தோஷம். இப்பலாம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனோட பயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பயிற்சியா? பரவாயில்ல விடு. நீ ரயுகோட கதையை என்கிட்ட விட்டுரு சுபாசா. அதோட இத பத்தி ஜிங்கா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கூட மூச்சு விட்டுறாத, சரியா? நான் இந்த மாதிரி பண்றேன்னு தெரிஞ்சு அவங்க தேவையில்லாம என் மேல வருத்தப்படுவாங்க. விஷயம் என்னன்னா ஜிங்கா, ஒரு சில விஷயங்களை நீயே தானா போய் தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லது. நானா போய் தெரிஞ்சுக்கணுமா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு அப்புறம் புரியும். நான் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. அங்க இருக்கிறவன் முன்னோர்கள் சொல்ற பேச்ச கேட்டு மட்டும்தான் நடப்பானா. முன்னோர்களுடைய வார்த்தையாமே டைனாமஸ். நெமசிஸ் அப்புறம் அழிவோட கடவுள் வந்ததை தடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்ப வேணாலும் கண்டிப்பா பேட்டில் பண்ணலாம். புரிஞ்சுதா? இங்க இருந்து போ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத.